அஸ்ஸலாமு அலைக்கும். மொறு ரவா தோசை செய்கிறதுக்கு 1/2 கிளாஸ் மைதா, 3/4 கிளாஸ் அரிசி மாவு, 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு 2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மொறுன்னு ரவா தோசை வரணும்னா தண்ணி தாராளமாக விடணும். 2 கப் தண்ணி நான் விட்டுருக்குறேன். இப்போ லிட்டு போட்டு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ரவா தோசைக்கு தேவையானது கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவை. இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி எடுத்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி துருவியது கூடவே குருமிளகு அது 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ரவையில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தாராளமாக இருக்கணும். கெட்டியாகிடுச்சு. மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ தோசை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம சூடு ஏறினதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு கலந்துருக்கணும். அப்போ தான் ரவை தோசை முருகலாக வரும், மொறுன்னு இருக்கும். நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த தோசை கரண்டி நான் தண்ணியில் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, தோசை கரண்டியில் தோசை ஒட்டாமல் அப்படியே அழகாக வரும். அதுக்காக தான் நான் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா முருகலாக வந்துச்சு. பார்த்திங்களா, மொறுன்னு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஈஸியாகவும் நமக்கு ரவா தோசை சுட்டு எடுத்துடலாம். தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கணும் நம்ம தோசை கரண்டியை. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், கரண்டியில் ஒட்டாமல் வரும். இந்த ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.